சமீபத்துல ஒரு மேடையில பேசும்போது மக்களிடம் செல் அப்படின்னு அண்ணா சொன்னாரு. அதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம், பின்பற்றோம் அப்படின்னு விஜய் பேசினார். மக்களிடம் செல் அப்படின்னு அண்ணா சொன்னார். பணியூர்களை படுத்து தூங்க அப்படின்னு சொல்லல. தமிழ்நாட்டுல இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்காத ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சொல்ல முடியுமா? தாவேகா தவிர. பெயரே மனசுல பதியாத கட்சிகள்லாம் கூட திருப்பரங்குன்றம் விஷயத்துல தங்களோட கருத்து சொல்றாங்க, விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் சைலண்டா இருப்பாரு. யார் என்ன எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் அதை எளிதா கடந்து போயிடுவார். ஆனா நம்ம தான் அப்படி பேசிட்டு இருக்கோம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு அரசியலையும் ஒரு பொழுதுபோக்கா தான் பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு சொல்லி அனுப்பினவங்க, நீங்க திமுக மட்டும் எதிர்த்தா போதும், அதை மட்டும் பேசுங்க, மேடையில எந்த மேடையில ஏறி பேசினாலும் திமுக மட்டுமே எதிர்த்து பேசுங்க, வேற எதை பத்தியும் பேச வேண்டாம், அப்பப்ப மத நல்லிணக்கம் பத்தி பேசுங்க, பேச்சோட வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைச்சிடும், சமூக ஒற்றுமை பத்தி பேசுங்க, மற்ற மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, திமுக வாக்குகளை நீங்க சிதறடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி, சொன்னதை செஞ்சுட்டு இருக்கிற இடம் தெரியாம நம்மளும் இருப்போம் அப்படிங்கறதான் விஜயோட அரசியலா இருக்கு. அவர் பேசலைனாலும் அவர் 70 இடம் வாங்குவாரு, 90 இடம் வாங்குவாரு, 234 இடத்துல 200 இடமும் விஜய்க்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவருக்காக பேசக்கூடிய பத்திரிகைகளும் இருக்காங்க, ஊடகவியலாளர்களும் இருக்காங்க. திமுக அவரை பார்த்து பயப்படுது, கதறுது, பதறுது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் இருக்காங்க. எனவே விஜயை பொறுத்த வரைக்கும் இதுதான் அரசியல், இவ்வளவுதான் அரசியல், எதுக்கு கருத்து விமர்சனம் எல்லாம், மாநிலத்துல என்னமோ நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு ரொம்ப நிதானமாவே இருக்காரு. இருக்கட்டும், 2026ல மக்கள் இவருக்கு என்ன பதில் கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.